பல நேரங்களில் இந்த உலகத்தில் நாம் பார்த்திருக்கிறோம், வலிமையானவர்கள் அல்லது பலம் மிகுந்தவர்கள் அல்லது கூட இருக்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறவர்கள் குறைவான எண்ணிக்கை உடையவர்கள் மீது ஆளுகை செய்வதையும் பலனற்றவர்கள் மீது ஆளுகை செய்வதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அவைகளை நாம் பார்க்கும் பொழுது பல நேரங்களில் நாம் எப்படி இருக்கிறோமானால், நமக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லையே என்று சொல்லி அதை கண்டு ஒதுங்கி போகிறவர்களாக நாம் இருக்கிறோம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கே அந்த எத்ரோவினுடைய பிள்ளைகள் அவர்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக வந்திருக்கிறார். இப்பொழுது அங்கே உள்ள மேய்ப்பர்கள் அவர்களை துரத்துகிறார். நீங்கள் போங்கள், எங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அங்கே மோசே எழுந்திருந்து இந்த பெண் பிள்ளைகளுக்காக பேசுகிறார். அந்த 7 பிள்ளைகளுக்காக அவர் பேசுகிறார். பேசி இவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது. ஏற்கனவே எகிப்தில் 2 முறை இப்படி மோசே செய்திருக்கிறார். சண்டையிட்டு கொண்டிருந்த 2 பேரை விலக்கிற காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நாம் ஒருவர் பார்த்து அவருக்கு பலன் இல்லை, ஆனால் அவருடைய எதிரி மிகவும் பலம் வாய்ந்தவனாய் இருக்கிறான். ஆகவே அவன் இவர்களை அடிமைப்படுத்த இவர்கள் மீது நியாயம் இருந்தும் இவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முயல்கிறான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கக்கூடாது. அந்த பலவீரன் பக்கம் நின்று அவர்களுக்காக நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து அவர்கள் பக்கம் நீதியை கொண்டு வந்து நிற்பதில் தான் நான் நிற்க வேண்டும். எந்த பக்கம் நீதி இருக்கிறதோ அந்த பக்கம் நின்று பலவீனருக்காக பேசுவோம். ஆமென்.